அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்தாச்சு. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு சரிங்களா, ரூபாய் 4000 வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று சற்று முன் வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 கிடையாது, ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் வழங்கப்பட போவதாக தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதனுடைய முழு விவரத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு சரிங்களா, வருடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களால் கொண்டாடப்படும் தமிழர் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதாவது பொங்கல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 2500 கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பதற்கான 21 வகையிலான மளிகை பொருட்கள் வருடம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. சப்போஸ் 21 வகை மளிகை பொருள் கொடுத்தால் 1000 ரூபா பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் 1000 ரூபா பணம் கொடுத்தா 21 வகையான மளிகை பொருள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் தொடர்ந்திருந்த நிலையில் இப்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களும் செய்து கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்திலே ஜெயித்தவுடன், அதாவது வெற்றி பெற்றவுடன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முதல் கையெழுத்தை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்தல் ஜெயித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முதல் கையெழுத்தே இலவச பேருந்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி, எந்த ஒரு மாநிலத்திலும் செய்யாத ஒன்று நகைக்கடன் தள்ளுபடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து திட்டங்களும் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கும் சரி, இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களையும் நிறைய சலுகைகளும் தமிழக அரசால் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதாவது 2025 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. சரி, ஒரு வேளை பணம் கொடுப்பாங்களா, இல்லை 21 வகையான மளிகை பொருட்கள் மட்டுமே கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிற சூழ்நிலையில் சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவோ வந்து வெளியிட்டாங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட போவதாக தமிழக அரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொகுப்பு மற்றும் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஆனால் இம்முறை வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வழங்கப்படுமா அல்லது 21 வகையான மளிகை பொருட்கள் வழங்கப்படுமா அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த இந்த சூழ்நிலையில் எப்படி பார்த்தாலும் அரசு வழங்கும் இந்த பொங்கல் சிறப்பு தொகை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பணிபுரியவர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் ஆகியோருக்கு இது வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரேஷன் கார்டு வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க இல்லையா? அதாவது PHH, NPHH, AAY, சர்க்கரை அட்டை, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா VIP கார்டு அப்படின்ற மாதிரி 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு 30 கிலோ அரிசினா 30 கிலோ அரிசி மட்டுமே வழங்கப்படும். சரிங்களா? அதாவது இவங்களுக்கு சர்க்கரை கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை மட்டுமே வழங்கப்படும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா VIP கார்டுக்கு எந்த ஒரு பொருளுமே வழங்கப்படாது அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகை ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரபட்சமின்றி சரிங்களா, மத்திய அரசில் பணிபுரியலாம், மாநில அரசில் பணிபுரியலாம், சரிங்களா, ரயில்வேல பணிபுரியலாம், சொந்த வீடு வச்சுலாம், டிராக்டர் வச்சுலாம், எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்தாலும் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த நிலையில் கூட்டுறவு பொங்கல் இதுக்கு பேர் வந்து ஏற்றிருக்காங்க. சரிங்களா? இந்த நிலையில் கூட்டுறவு பொங்கல் தொகுப்பு விற்பனை குறித்து நேற்று முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு அல்ல, மாறாக கூட்டுறவுத்துறையால் சரிங்களா, கூட்டுறவுத்துறையால் தனியாக விற்பனை செய்யப்படலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என்று அரசு தொகுப்பிலிருந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. 3 தொகுப்புகளாக வழங்கப்படுகிறது. சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3லும் வெவ்வேறு மளிகை பொருட்கள் இடம் பெற்றிருக்கின்றன.
கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. பொங்கல் தொகுப்பு அதன்படி சாதாரணமாக பொங்கல் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபாய்க்கும், சிறப்பு பொங்கல் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 499 ரூபாய்க்கும், பெரும் பொங்கல் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக உத்தரவு இட்டிருக்காங்க. சரிங்களா. அதுமாதிரி கூட்டுறவு மொத்த பண்டகசாலை, பிரதம மந்திரி கூட்டுறவு பண்டகசாலை, கூட்டுறவு விற்பனை சங்கம், சில்லறை விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றில் பொங்கல் பரிசு தொகுப்பு விற்பனை செய்ய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொங்கல் மளிகை பொருட்கள் இடம்பெறும் என பொருட்களை கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து வாங்க உத்தரவிட்டுள்ளதாக மற்ற தகவல் தற்போது வெளியாகிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு அங்காடி, அதாவது கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் சில கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள், எண்ணெய் வகைகள், மாவு வகைகள் போன்றவற்றை தயாரிக்கின்றன. இவைகளால் தான் கூட்டுறவு அங்காடி விற்கப்படுகின்றன. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு அங்காடிகளில் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபாய் மற்றும் 499 ரூபாய் மற்றும் 999 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் விற்பனைக்கு உள்ளதாக தகவல் வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. சரிங்களா. இந்த தொகுப்பின் இடம்பெற்றுள்ள மஞ்சள் தூள், மசாலா தூள், மாவு பொருட்கள், எண்ணெய் வகைகள் போன்றவற்றை ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, ஈரோடு, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், சேலம், திருவள்ளூர், கோவை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து மட்டுமே வாங்க வேண்டும் என்று அங்காடிகள், அதாவது நடத்த அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது நம்ம வெளி மாநிலத்திலிருந்து எதுவும் வாங்கக்கூடாது, எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம தமிழகத்திலே வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா. இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் உணவுத்துறை கீழே செயல்படும் நுகர்வோர் வணிக கழகம் மற்றும் அமுதம் அங்காடிகளில் பொங்கல் மளிகை பொருள் தொகுப்பு விற்க உள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து இந்த மளிகை பொருள் தொகுப்பை வாங்க அரசு வந்து உத்தரவிட்டதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. தனியார் நிறுவனமிருந்து அதிக விலைக்கு வாங்குவது தடுக்கப்படுவதுடன் கூட்டுறவு சங்கங்களுக்கு வருவாய் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக பணம் செலுத்தி தனியாரில் வாங்குறத விட நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம், ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம், நம்மளுக்கு வந்து மிச்சம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது இந்த வருடம் அந்த பொங்கல் பரிசுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், 4,000 ரூபாய் பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது தமிழக கூட்டுறவு வங்கி மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருட்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 199 ரூபாய்க்கும் 499 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் வாங்கிக்கலாம். அதாவது தனியாரிடம் தான் வாங்குறத விட நம்ம கவர்மெண்ட்டு கூட்டுறவு வங்கியில் போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் அரசு தரப்பில் வந்து சொல்லப்படுகிறது. சரிங்களா. ஸோ இதுக்கும் இந்த பொங்கல் பரிசுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 4,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த 4,000 ரூபாய் எப்படி வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் பொங்கல் வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தமிழக மக்களுக்கு மற்றும் இலங்கை முகாமில் வச்சுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000மோ 2000மோ ஒரு 500 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 1000 ரூபாய்க்கு மேலே வழங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவருக்கு ரூபாய் 1000 என்பது வழங்கப்படும். சரிங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 ரூபாய் வழங்கப்படும். அதேமாதிரி மாணவர்களுக்கும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்த குடும்பத் தலைவிகள் மற்றும் அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகள் மற்றும் அதே குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து 3000 ஆகுது. அதே பொங்கல் பரிசோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் 4,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புடன் இருக்கிறது. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவலை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.